வணக்கம் உறவுகளை, சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்றை வெளியாகியுள்ளது. வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். புதிய பார்வையாளர்கள் நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. உயர்நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பால் தற்பொழுது அதிமுகவில் எம்எல்ஏக்கள் சிறைக்கு செல்ல போகிறார்கள். இந்த வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறதா? அதாவது நாகர்கோவில் சட்டப்பேரவை தொகுதியில் 1977 மற்றும் 1980 ஆண்டுகளில் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் வின்சென்ட். முன்னாள் அமைச்சராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். வின்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அறக்காவலராகவும் இவர் பணியாற்றியுள்ளார். இந்த அறக்கட்டளை சார்பில் வில்லுக்குரி அருகே பொறியியல் கல்லூரி ஒன்று செயல்படுகிறது. இந்த கல்லூரிக்கு அனுமதியின்றி தனது நிலத்தில் 3 மாடி கட்டிடத்தை கட்டியுள்ளதாகவும் அதற்கு திருநெல்வேலி நகரமைப்புத்துறை உதவி இயக்குனர் நாகராஜன் உடந்தையாக செயல்பட்டதாகவும் ஜஸ்டின் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் நாகர்கோவில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். கடந்த 2022 ஆண்டு பதியப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி வின்சென்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவானது ஜஸ்டின் திமுகவை சேர்ந்தவர் என்பதால் அரசியல் விரோதம் காரணமாக ஆதாரங்கள் இல்லாமல் புகார் அளிக்கப்பட்டதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்னாள் எம்எல்ஏவுக்கும் எதிரான குற்றச்சாட்டுகளுக்கு போதாரமான ஆதாரங்கள் உள்ளதால் வழக்கை நியாயமான முறையில் புலன் விசாரணையில் அதிகாரியை அணுக வேண்டும் என்றும் விசாரணையில் தலையிட எந்த காரணமும் எந்த ஒரு அரசியல் தனிப்பட்ட விரோதங்களும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர்களுக்கும் முன்னாள் முதல்வருக்கும் தொடர்பு இருந்தாலும் அதனை விசாரணை செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் இதில் இடம்பெற்றிருந்தால் நிச்சயமாக அவருக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படும். ஏற்கனவே பொதுச்செயலாளர் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச்செயலாளர் என்ற பதவியை பயன்படுத்தக்கூடாது என்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவியை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. தற்பொழுது மீண்டும் நில அபகரிப்பு வழக்கில் எடப்பாடி பழனிசாமியின் பெயர் சிக்கிவிட்டால் அவருக்கு நிச்சயமாக சிறை தண்டனை வழங்கப்படலாம் அல்லது கடுங்காவல் தண்டனை வழங்கப்படலாம் என்ற தகவல்கள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் நமது சேனல் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.